இயேசு நல்லவர். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு வருகிறார். இயேசு பைபிளிலே அவர் செய்த முதல் பிரசங்கமே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, எல்லோரும் மனம் திரும்புங்கள் என்று. அவர் கொடுத்த முதல் பிரசங்கமே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, எல்லோரும் மனம் திரும்புங்கள் என்று. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். பரலோகத்துக்கு உரியவர், பரலோகத்திற்கு சொந்தக்காரர். அன்பானவர்களே, இந்த பூமியின் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். இந்த பூமியின் வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் அல்ல. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் பரலோகம். பரலோகம் நித்தியமாய் நம்ம வாழ போகிறது. நாம் நீண்ட நாள் வாழ போகிற இடம் பரலோகம். அந்த பரலோகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவத்திற்கு தண்டனை மரணம். நாம் மரணம் ஏற்காதபடி நாம் இயேசு நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் இந்த பூமிக்கு மனிதராக வந்து அவர் நாம் ஏற்க வேண்டிய மரண தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நாம் ஆத்ம நிவர்த்தி செய்வது ரத்தமே. அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. இயேசு ஒருவரே பரிசுத்தர். இயேசு ஒருவரே பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தும். இயேசு ஒருவரே நம் பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் நம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு. அவர் மட்டுமே நம் பாவங்களை மன்னித்தாதான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்மளை கழுவி சுத்திகரிக்க முடியும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாம் மன்னித்தால் தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். அவர் சொல்லுகிறார், நானே நித்தியம் ஜீவன வழியுமாயிருக்கிறேன் என்று. பரலோகத்துக்கு செல்லும் ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது. அன்பானவர்களே, நாம் எவ்வளவுதான் பணங்கள் சம்பாதித்தாலும் செல்வங்கள் சேர்த்தாலும் அதை நம்மளை பரலோகம் அழைத்து செல்ல முடியாது. அது நமக்கு பரலோகத்துக்கு விசா வாங்கி கொடுக்காது. அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம் பாவங்களை கழுவி சுத்திகரித்து இயேசு என்ற நாமம் மட்டுமே நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். இயேசு கிறிஸ்து நாமம் மட்டுமே நமக்கு பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த உரிமையும் தகுதியும் நமக்கு கொடுக்கிறது. அன்பானவர்களே, எங்க நான் எப்படி வேணாலும் வாழலாம், எவ்வளவு நாளும் இருக்க போகிறோம் என்பது நமக்கு நிச்சயமில்லை. இன்றே நமக்கு ரட்சணை நாள், நாளை என்பது நமக்கு நிச்சயமில்லை. நமக்கு நித்திய ஜீவன் பரலோகத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, இயேசு அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக உங்களை அழைக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களை என்னையும் பரலோகத்துக்குரியவர்களாய் மாற்றுவதற்காக அவர் தன் ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அந்த கல்வாரியிலே அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார். சத்துருவின் பிடியில் இருந்து நம்மளை மீட்டு எடுத்தார். அன்பானவர்களே, அவர் ராஜாதி ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்தவர், வானத்தில் சிங்காசனத்தில் இருக்கிறவர். அப்படிப்பட்ட உன்னதமான தேவன், உங்களை என்னையும் படைத்த தேவன், உங்களை என்னையும் அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக இந்த பூமிக்கு மனிதராக வந்து அந்த கல்வாரியிலே ரத்தம் சிந்தினார். அந்த கல்வாரியிலே அடிகளை பட்டார், ஒதுக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? உங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக. உங்களை அவர் நேசிக்கிறதுனால, உங்களை அதிகமாக அவர் நேசிக்கிறதுனால, உங்களை அவர் உருவாக்கினால, உங்களை உருவாக்கினதுனால, அவர் உருவாக்கின நீங்கள் சோர்ந்து போய் விடக்கூடாது, நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்று அவர் தன் ஜீவனை கொடுத்து அவர் அந்த கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தினார். அன்பானவர்களே, யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்தார். உங்களுடைய நோய்களை, என்னுடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார். அன்பானவர்களே, நோயின் பிடியிலிருந்து சிக்கி தவிக்கிறீர்களா? இயேசு வந்து வாருங்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர்.
பிசாசின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்களா? இயேசுவிடம் மாறுங்கள். அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். அன்பானவர்களே, பிள்ளை சூனிய கட்டுகளில் சிக்கி தவிக்கிறீர்களா? எப்படிப்பட்ட பிள்ளை சூனிய கட்டுகளில் விடுதலையாக்க இயேசுக்கு வல்லமை உண்டு. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சர்வத்தை உண்டாக்கினவர், சர்வத்தை ஆளுகிறவர். சர்வத்தின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. அன்பானவர்களே, இயேசு வந்த வாருங்கள். உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்பானவர்களே, எந்த கவலைகள் இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசு என்ற நாமம் அதிகாரம் உள்ள நாமம். இயேசு என்ற நாமம் உங்களை என்ன ரட்சிக்கிற நாமம். இயேசு என்ற நாமம் இல்லாமல் ரட்சிப்பு வானத்தின் பூமியில் எதுவும் இல்லை. அன்பானவர்களே, இயேசு உங்களை அன்போடு கூட அழைக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அவரே இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தவர், இந்த உலகத்துக்கு ஒளியை கொடுத்தவர், இந்த உலகத்தில் இருளை வெளிச்சமாய் மாற்றினவர் இயேசு. இயேசு வந்த வருகிற எவரையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறவர் இயேசு. இருளில் இருக்கிறீர்களா? பாவத்தில் சிக்கி தவிக்கிறீர்களா? ஐயோ, இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லையே என்று தவிக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். இயேசு வந்த வாருங்கள். அவர் உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். மனுஷகுமாரன் விடுதலையாக்கினா உங்களுக்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, அவர் உங்களை விடுதலையாக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இயேசு வந்த வாருங்கள். நீர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உன்னை நேசிப்பார், உங்களை அரவணைப்பார், உங்களை அன்பு செலுத்துவார். அவர் பாவங்களை தான் வெறுப்பார். பாவிகளை நேசிக்கிற தெய்வம் இயேசு ஒருவரே. அன்பான தெய்வம். உன் பெற்றோர்கள் உனக்காக ஜீவனை கொடுப்பார்களா? அல்லது நீ உன் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுப்பாயா? அல்லது உன் நண்பர் உனக்காக ஜீவனை கொடுப்பார்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜர், தேவர்களுக்கெல்லாம் தேவராய் இருக்கிறவர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறவர். உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தார். அவர் அப்படிப்பட்ட தெய்வம். அவ்வளவாய் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். தன் ஜீவனையே கொடுத்த அன்பு இன்னதென்று வெளிப்படுத்தினார். அன்பு என்ன என்று உங்களுக்கு அர்த்தம் புரியுமா? அவர் உயிரையே கொடுத்து இதுதான் அன்பு என்று வெளிப்படுத்தினார், உங்களுக்காகவும் எனக்காகவும். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்று மரித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள்? இந்த நிமிஷம் மரித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு நாளை என்பது நிச்சயம் இல்லை. இன்றைய ரட்சணியானால், இன்றைய ரட்சணியானால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னவர் சொன்னதோடு விடவில்லை. உங்களுடைய பாரங்களையும் என்னுடைய பாரங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அவர் மனிதர் அல்ல, மனமாற. மனிதர்கள் இன்று கொன்று இருப்பார்கள், நாளைக்கு ஒரு நாள் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் நித்தியமானவர். நீர் எந்த நிலையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உன்னை நேசிப்பார். இன்னைக்கு நாம் உறவினர்கள், நம்மிடம் வசதி இருந்தால் வருவார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. நீ வறுமையில இருந்தாலும், நீ ஏழ்மையில் இருந்தாலும் உன்னை அவர் நேசிப்பார், உன்னை அவர் நேசிப்பார். எனக்கு நின்னை அன்பு காட்ட ஒருவரும் இல்லையே என்று அன்புக்காக ஏங்குகிற அன்பு சகோதரர்களே, சகோதரர்களே, உங்களுக்கு அன்பு செலுத்த ஒருவர் உண்டு. அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தாய் உள்ளம் கொண்டவர். அவர் தாய்க்கு மேலானவர். தகப்பனை போல் உங்களை சுமக்கிறவர், தாயை போல் உங்களை நேசிக்கிறவர். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. உங்களை யார் மறந்தாலும் அவர் உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். உங்கள் மேல் நினைவாய் இருக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்க சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. உங்கள் கடன்களை கடன் பிரச்சனை தவிக்கிறீர்களா? இயேசு வந்த வாருங்கள். அவர் உங்களை கடன்களை தீர்க்க உதவி செய்வார். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். நம்மளை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, நாம் தனிமையில் இருக்கிறோமே என்று கலங்காதீர்கள். இயேசு உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் திக்கற்றவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார். விதவைகளை விசாரிக்கிற தேவன், தனிமையில் இருப்பவர்களை விசாரிக்கிற தேவன் இயேசு ஒருவரே.
இயேசு ஒருவரே. இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். உங்களுக்காக பரிதவிக்கிற தேவன், உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே. அவர் உலகம் முடிவந்த முன்னோடு இருப்பேன் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன். மரணவர் எந்த உங்களை வழி நடத்துவே என்று வாக்கு கொடுத்தவர் உங்களை அப்படியே வாக்கு மாறா நடத்துவார். அன்பான சகோதரிகளே, அன்பான சகோதரிகளே, நமக்கு நித்திய ஜீவன் என்பது உண்டு. அது பரலோக வாழ்க்கை. இந்த பூமி வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். சிந்தித்து பாருங்கள். எதை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள்? பணத்தையா, பதவியா, செல்வத்தையா? அதுவெல்லாம் உங்களுக்கு பரலோகம் அழைத்து செல்லாது. அன்பானவர்களே, இந்த பூமிக்குரியவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த பூமி உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்லாது. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நமக்கு பரலோகம் ஒன்று இருக்கிறது. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அதுதான் பரலோகம், அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த சொல்லி இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அன்பானவர்களே, ஆயத்தமாகுங்கள். நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்களாய் மாற நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். இயேசு வந்து வாருங்கள். உங்களுக்காக அவர் எப்பொழுதும் உங்களை வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறார். சீக்கிரமாய் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளை பார்க்கலாம், நாளை மறுநாள் பார்க்கலாம் என்று இருந்தீர்கள் என்றால் ஐயோ, அது பரிதாபத்துக்குரியவர்கள், அது பரிதாபத்துக்குரியவர்கள். இனி காலம் செல்லாது. காலம் சமயமாயிருக்கிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்று மரித்தாலும் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்கள். இப்பொழுது நீங்கள் மரித்தாலும் பரலோகத்துக்கு செல்லலாம். இப்பொழுது நீங்கள் மரித்தாலும் பரலோகம் செல்லலாம். இந்த இரவு நீங்கள் மரித்தாலும் பரலோகம் செல்லலாம். நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் இயேசுவில் உங்களை இருதயத்தில் இடம் கொடுங்கள். இயேசு உங்களுக்காக அவர் மரித்தார். உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். உங்களுக்காக மறுபடியும் வருவார் என்று உங்கள் இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு இன்று பரலோக நிச்சயம். இன்று உங்களுக்கு பரலோக நிச்சயம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக அவர் மரித்தார். உங்களுக்காக அவர் மீண்டும் வரப்போகிறார். அன்பானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை பணமோ காசோ கேட்கவில்லை. உங்கள் இருதயத்தில் ஒரு சிறிய இடம்தான் கேட்கிறார். அன்பானவர்களே, உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரே, உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரே, உங்களுடைய பாவங்களை சாபங்களை சிலுவையிலே சுமந்தாரே. அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள். உங்களுக்காக எனக்காகவும் அவர் ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை என்னையும் நேசிக்கிறபடினால், உங்களை என்னை உருவாக்கினபடினால் அவர் உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்தார் அல்லவா? அவர் உங்களுக்கு மறுபடியும் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல வருகிறார். அவர் பரலோகம் அழைத்து செல்ல வருகிறார். அன்பானவர்களே, உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்களுக்கு பரலோகம் உறுதி, உங்களுக்கு நித்திய ஜீவன் உறுதி. அப்போ உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். ஆமென். God bless you. God bless you.